ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பதியமான சாமந்தி செடியில் நோய் இல்லாமல் நல்லா வளரணும், நிறைய ஃப்ளவர்ஸ் வரணுன்னா நம்ம இப்போ கொடுக்குற எருவு நீங்கள் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடிக்கு தான் நான் எருவு கொடுக்க போகிறேன். ஏற்கனவே பதியம் பண்ணதான் பாருங்கள். இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த பிளான்ட்டு. அங்கங்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிவிட்டு லீஃபெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மோர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் மேலுக்கு பாருங்கள். இப்போ லீஃபெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு மோர் ஸ்ப்ரே பண்ண பேர் இப்போ நல்லாயிருக்கு பிளான்ட்டு. இப்போ நம்ம என்ன எருவு கொடுக்குறதுன்னா, நீங்கள் மோர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 days கழிச்சு கூட நீங்கள் சாயில்குள்ளே போடலாம் எருவு. இந்த சாமந்தி செடி மாற்றி வச்சுட்ட இடம் நாய்ஸாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து எருவு போட போகிறோம். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், மோரெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணால் நல்லா பெருசாகி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து சாயில்குள்ளே கொஞ்சம் எருவு கொடுக்கணும். என்ன எருவு கொடுக்கறதுன்னா பாருங்கள், கொஞ்சமாக டீ தூள் போடுறேன் நான். டீ தூள் வேஸ்ட்டு சாயில்குள்ளே போடணும். ஏன்னா இப்போ பூ வர டைமுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பெருசாகும், முட்டைலாம் வந்ததுன்னா. அதுக்காக நான் டீ தூள்லாம் சேர்க்குறேன். டீ தூளோடு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேன் கொஞ்சமாக. எதுக்காகனா அப்போ தான் இந்த சாயிலெல்லாம் வந்து ரொம்ப பூச்செல்லாம் இருந்தால் போய்டுன்னு சொல்லிட்டு. ரொம்பலாம் சேர்க்கல, ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு நல்லா சாயிலோட சாயிலாக கலந்து விடணும். அப்படியே மேல் பாகத்தில் போடாமல் பதியம் பண்ண பிளான்ட் இது. நம்ம இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எருவு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இந்த பிளான்ட்டெல்லாம் வச்சு வீடியோ பண்ணியிருக்கேன். முட்டை தோல், வெங்காயம் தோல், வாழைப்பழம் தோல் அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி கொடுத்தா பூ வர டைமில் பூ வரும். நல்ல மொட்டைலாம் பெருசாகி பெரிய பூக்கள் வரணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மஞ்சத்தூள் டீ தூள் போட்டுருங்க. அப்புறம் கூடவே வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் பாருங்கள், இது வந்து காய்கறி வேஸ்ட்டு, வெங்காயம் தோல், வெண்டைக்காய் வேஸ்ட்டு இப்படி தான் நான் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் 3மே இருக்குது. நல்லா 3 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்குறோம். அதாவது நான் எப்படி இதில் போட்டேன்னா, ரொம்ப தண்ணி கலந்து அப்படியெல்லாம் இதில் கொடுக்க தேவையில்லை. ஒரே ஒரு பிடி மட்டும் போட்டு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் போடணும். 1 பிடி 2 பிடி போட்டுக்கலாம் காய்கறி வேஸ்ட்டு. தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு அப்படி தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ண தேவையில்லை இதில். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் இது ஃபில்டர் பண்ணணும் லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு நான் வந்து காய்கறி விழாமல் தண்ணி மட்டும் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் எடுத்து பிளான்ட்டு கொடுக்குறேன். இது ரொம்ப சின்ன பாட்டு, அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தான் கொடுக்குறேன். இப்போ எந்த காய்கறி வேஸ்ட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சு ஊற்றுறதுன்னா, நான் இதில் வந்து உருளைக்கிழங்கு வேஸ்ட்டு, வெண்டைக்காய் தலைவாலெல்லாம் வேஸ்ட் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து வெங்காயம் தோல் போட்டிருக்கேன். இந்த 3மே இப்போ நல்லா நிறைய தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் வந்து ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஊற்ற வேண்டியதான். எவ்வளோ தண்ணி, இது சின்ன பாட்டுன்னு சொல்லியிருக்கேன், ஒரு கிளாஸ் எல்லாம் ஊற்றினா போதும். இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டோம். ஒரு 5 days கழிச்சு நம்ம திருப்பி கூட 1 time இது போல் கொடுக்கலாம். அதே சமயத்தில் இந்த காய்கறி வேஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக தயிரோ இல்லை மோரோ 2த்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி கலந்து, நிறைய தண்ணியில் கலக்கணும். ரொம்ப திக்காலாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஏன்னா சாமந்தி செடிக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கூட லீஃப் ரொம்ப பெருசாகும். அதே சமயத்தில் நீங்கள் இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம் எருவு, இந்த எருவுக்கெல்லாம் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றிருக்கோம். நல்லா மொட்டு வரும், மொட்டெல்லாம் பெருசாகும், பெரிய பெரிய பூக்கள்லாம் இருக்கும், அதிகமாக பூக்கள் வைக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட்டு கூட. சாயில்குள்ளே சப்போஸ் வேப்ப முன்னாக்கெல்லாம் சேர்க்கலான்னு நீங்கள் அப்பப்போ மந்த்லி ஒன்ஸு வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கணும். இல்லை தண்ணியில் கலந்து வேப்பையில் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கூட நீங்கள் சாயில்குள்ளே ஊற்றலாம். அது ஏற்கனவே சொல்லிக்க, மந்த்லி 2 times வேப்பையில் தண்ணியில் கலந்து ஊற வச்சுட்டு செடிக்கு ஊற்றணும், சாமந்தி செடிக்குன்னு சொல்லிட்டு.
இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.